ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. எல்லாவற்றையும் சரி செய்ய எப்போதும் ஒரு வழி இருக்கிறது. எனவே உறுதியாக இரு. சரியான தீர்வுகள் அனைத்தும் விரைவில் உனக்குத் தெரிய வரும். அதுவரை பொறுமையாக இரு. மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள்தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள். பலவீனத்தை கண்டுகொள்ளாதீர்கள். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும். சிந்தித்து செயல்படுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில அவமானங்கள்தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை நீ அனுபவமாக எடுத்துக்கொள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணிந்து நில். இந்த நிலையும் மாறும். சிந்தித்து செயலாற்றுங்கள். எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய். எதை இழந்தாயோ அதைவிட பெரியதாய் அடைவாய். ஈழத்தல் போன்றே அடைதலும் உண்டு என்பதை மறவாதே. கடந்த கால வருத்தங்களையும் எதிர்கால பயத்தையும் நீ உன்னுள் நிரப்பாதே. சோகத்தில் மூழ்கிவிடுவாய். என் மேல் நீ நம்பிக்கை வை. மனம் லேசாகும். சந்தோஷத்தில் மிதப்பாய். கவலை கொள்ளாதே. ஒரு கவலையை நினைத்தால் போதும் 1000 கவலைகள் வரிசை கட்டிக்கொண்டு வரும். அப்பேற்பட்ட மாயை நிறைந்ததுதான் இந்த மனம். முதல் நினைப்பிலேயே விழிப்புணர்வு வேண்டும். இல்லையென்றால் மனம் முழுவதும் சோகத்தின் நறுமணம்தான். சிந்தித்து செயல்படுங்கள். எங்கே வாழ்க்கை தொடங்கும், எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவரும் போது பயணம் முடிந்துவிடும். இதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. சிரமங்களை பார்த்து கலங்காதே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து வா. இந்த நிலையும் மாறும். கவலை கொள்ளாதீர்கள். மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள். பலவீனத்தை கண்டுகொள்ளாதீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. சிந்தித்து செயல்படு. நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே போதும். சகலமும் உன்னிடம் வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்துதான். ஆகவே உன் மனநிலையை நீ மேம்படுத்து.